Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல ஒரு சூப்பரான நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ட்ரிங்க் இந்த சீசன்ல எல்லா இடங்கள்லயுமே கிடைக்கக்கூடிய மாம்பழம் வச்சு தான் செய்ய போறோம். ஸோ ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சப்ஜா விதைகள் ஊற வச்சிடலாம். இந்த பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். அடுத்ததாக இன்னொரு பவுலில் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசி ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். அடுத்ததா இன்னொரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்தால் போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் தண்ணி சேர்க்காம நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பாலை நம்ம தண்ணி சேர்க்காம காய்ச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா காய்ச்சிக்கலாம். சைடில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து பாலுக்குள்ளே விட்டு கலந்துருங்க. நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைடில் எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பமில்லாதவங்க இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்டர்ட் பவுடரோட பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்க்கும்போது ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பால் நல்லா திக்காகி வரும். கூடவே நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பால் இந்த அளவுக்கு நல்ல திக்காக வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் நான் ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஜவ்வரிசி ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இடையில அப்பப்போ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுருங்க. இல்லைன்னா ஜவ்வரிசி எல்லாமே அடியில் போய் ஒட்டிக்கும், சரியாக வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேவே இது எல்லாத்தையும் தனியாக வடிகட்டி எடுத்துருங்க. ஜவ்வரிசியை ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் ஒரு தடவை இந்த மாதிரி நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம ஜவ்வரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணதும் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நம்ம பாலும் நல்லா ஆறிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். இதில் மாம்பழம் 3/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சுருந்த கஸ்டர்ட் மில்க் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இது கூடவே நான் மீதி இருந்த கஸ்டர்ட் மில்கையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட சேர்த்து நல்லா கலந்து விடும்போது ஜவ்வரிசி எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமல் நல்லா தனித்தனியாக வந்துடும். இப்போ இதோட நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா விதைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சப்ஜா விதைகள் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். ஸோ வெயில் டைமில் இதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதோட நான் கொஞ்சமாக மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு இது நல்ல சில்லுன்னு வேணும்னா இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்ல சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு சர்விங் கிளாஸில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது மாம்பழம், ஜவ்வரிசி, பால் எல்லாம் சேர்த்த ஒரு சூப்பரான எனர்ஜெட்டிக்கான சம்மர் ட்ரிங்க் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள்.